ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ பார்க்க போகிறது இல்லைங்க. என்னோடய புது டுலிப் கிளாசிக் மிக்சியோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டு. இது நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கார்ட்போர்டு எல்லா சைடும் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையே, பாருங்கள் எடுத்தோடனே நீட்டாக வந்துடுச்சு. பட் ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கார்ட்போர்ட். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ப்ரௌன் ரேப்பரை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணலாம். இந்த மிக்ஸி வந்து நான் ஸ்னாப்டீலில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பாருங்கள் 3195 எம்ஆர்பி போட்டிருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதோட ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இது வந்து ஜார் இருக்கிற பாக்ஸ் போல் இருக்குது. இது வந்து 3 ஜார் மிக்ஸி. ஸோ 3 லிட்ஸ் இருக்குது. அண்ட் மிக்ஸி டிசைன் பாருங்கள், ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிற வீடும் பார்த்திங்கன்னா சின்ன கிச்சன் தான். போன டைம் இருந்ததை விட இது சின்ன கிச்சன். ஸோ காம்பேக்டாக இருந்தால் தான் பெட்டர்னா இந்த மாதிரி மிக்ஸி ஆர்டர் பண்ணோம். நான் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ உங்களுக்கு கூடிய சீக்கிரமே சொல்கிறேன். இப்போ நம்ம ஜார்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு மிக்சிங் ஸ்பேச்சுலா இருக்குது. இது வெட் கிரைண்டிங் ஜாரு, இது ட்ரை கிரைண்டிங் ஜாரு, அண்ட் இது வந்து சட்னி ஜாரு. இது நல்லா குட்டியாக ஜார் கூட குட்டி காம்பேக்டாக இருக்குது. ஆக்சுவலி என்னோடய பழைய மிக்ஸி ஜாரோட பேஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட பேஸோட ஹைட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த ஜார் வந்து இதில் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். லிட்ஸ் பாருங்கள், குட்டி ஜாரோட லிட்டு. நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ்க்கும் லார்ஜ் சைஸ்க்கும் ஆல்மோஸ்ட் லிட் சைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ நம்ம லிட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எந்த பிரேக்கேஜும் இல்லை, நல்லா டைட்டாகவே ஃபிக்ஸ் ஆகுது பாருங்கள். ஸோ எந்த மிஸ்மேட்சும் இல்லாமல் நீட்டாக ஃபிக்ஸ் ஆகுது. நம்ம இப்போது மிக்ஸி எடுக்கலாம் வெளியில். மிக்ஸி பேஸ் பாருங்கள், சின்னூண்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப காம்பேக்டாக அழகாக இருக்குது. எல்லா ஜார்ஸையும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா, ஏதாவது மிஸ் மேட்சிங் இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, எல்லாமே கரெக்டாக ஃபிட் ஆகுது. எந்த லூஸ் கான்டாக்டு இது எதுவுமே இல்லை. பாருங்கள், இதில் 3 ஸ்பீட் கண்ட்ரோல் மோட்ஸ் இருக்குது அண்ட் ஒரு விப்பிங் மோட் கூட இருக்குது. சில மிக்ஸிஸ்லாம் 2 ஸ்பீட் கண்ட்ரோல் மோட்ஸ் தான் இருக்குது. இதில் பாருங்கள், கீழே வந்து இங்கே ஆட்டோ ஓவர்லோட் ஸ்விட்ச் இருக்குது. இது வந்து ஓவர்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்விட்ச் ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸியை ஸ்டாப் பண்ணிடும். நம்ம வந்து லோடை கொஞ்சம் குறைச்சிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா மறுபடியும் வந்து மிக்ஸி வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். கூடவே பேஸில் ஒரு ஃபேன் கூட இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்விட்ச் காமிக்கும்போது தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இப்போது நம்ம இந்த ஜார்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், காம்பேக்டாக இருக்குது. இந்த சட்னி ஜாரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 400 ml. பாருங்கள், இதில் டபுள் பிளேட் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வெட் கிரைண்டிங் ஜாரு. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1200 ml. இதில் பாருங்கள் 6 பிளேட்ஸ் இருக்குது. இட்லி பேட்டர்லாம் கூட இதில் அரைக்க முடியும் போல் இருக்குது. நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன். எல்லா சட்னி ஜார், வெட் கிரைண்டிங் ஜார், ட்ரை ஜார் எல்லாத்தையுமே வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு வேணால் ஒரு டெமோ கூட நான் காமிக்கிறேன். இது வந்து ட்ரை கிரைண்டிங் ஜார். இதோட கெப்பாசிட்டி 900 ml. பாருங்கள், இதில் 4 பிளேட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம லிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து நார்மல் பிளாஸ்டிக் கிடையாது. இது வந்து பாலிப்ரோபிலன் பிளாஸ்டிக். ரொம்ப ஈஸியாக பிரேக் ஆகிடாது. பட் இது அன்பிரேக்கபிள்னு சொல்கிறதுக்கு இல்லை, பட் கொஞ்சம் லைஃப் வரும் நார்மல் பிளாஸ்டிக்கை விட. இது வந்து இந்தியன் பிராண்ட் தான். பாருங்கள், இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. 500 வாட் மோட்டர் இருக்குது.
அப்புறம் 3 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார்ஸ் இருக்குது. இதில் வந்து பெரிய ஜார் ரெண்டுத்துக்குமே நல்ல ஸ்டர்டி ஹேண்டில்ஸ் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து 2 இயர் வாரண்ட்டி வேறு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 230 வோல்ட்ஸ் ஏசியில் 50 ஹெர்ட்ஸ் சப்ளையில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குல்ல இந்த மிக்சியோட பேஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாருங்கள், ப்ரைஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3195 எம்ஆர்பி. இதை வந்து நான் ஆன்லைனில் டிஸ்கவுண்ட் சேலில் வாங்கினப்போ 2280 ருபீஸ்க்கு வாங்கினேன். ப்ளஸ் என்கிட்ட ஸ்னாப்டீல் வவுச்சரும் இருந்ததுனால எனக்கு இன்னும் கம்மி ரேட்டில் வந்துச்சு. பாருங்கள், கெப்பாசிட்டிஸ் எல்லாமே வெட் கிரைண்டிங் ஜார் 1200 ml, ட்ரை கிரைண்டிங் ஜார் 900 ml அண்ட் சட்னி ஜார் வந்து 400 ml இருக்குது. ப்ளஸ் இதில் நம்ம போட்டிருந்தது எல்லாமே ஸ்பேச்சுலா, யூசர் மேனுவல், வாரண்ட்டி கார்டு வந்து யூசர் மேனுவல்குள்ளாரையே வந்து இருந்துச்சு. ஏன்னா இதில் 2 இயர்ஸ் வாரண்ட்டி போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ வாரண்ட்டி கார்டு வந்து அதில் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரெஸ்டீஜ் டுலிப் கிளாசிக் மிக்சியை வந்து ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி எல்லாமே செக் பண்ணிட்டோம். நான் இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். நீங்கள் புது மிக்சி வாங்கும்போது அந்த ரிவ்யூ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.